கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 13 வசனம் வரை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன் மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அவருடைய கரத்தினால், வலது கரத்தினால் நம்மை பிடித்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்முடைய தேவனுடைய வலது கரம் நம்மை பற்றி பிடித்திருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? அவருடைய கரம் நம்மை பிடித்து, அவருடைய கரம் நம்மை பிடித்து நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன். ஆண்டவருடைய கரம் நம்மை பிடித்து அவர் நம்மை பார்த்து துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், நாம் என்ன அதை புரிந்து கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய கரம் நம்மை பிடித்திருக்கிறது என்றால் அது எவ்வளோ பெரிய சிலாக்கியம். இன்றைக்கு உலகம் அநேகர் கைவிடப்பட்டதாக நினைக்கிறார்கள். அநேகர் உலகத்திலே எனக்கென்று யாரும் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி ஒருவேளை இந்த உலகத்திலே பூமியில் உள்ள மனிதர்கள், நீங்கள் நம்பியிருந்த நண்பர்கள், கணவன், மனைவி, யார் வேணாலும் உங்களை கைவிடலாம், யார் வேணாலும் துணை நில்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அல்லேலூயா, அவர் நமது வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவருடைய துணை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறது. அவர் சொல்ல வரும்போது அவர் சொல்லுகிறார், நீ பயப்பட தேவையில்லை, நான் உன்னோடனே இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். ஆனால் நம்ம பாருங்க, நிறைய நேரத்தில் ஆண்டவர் என் கூட இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு, ஆனால் கூட இருக்கிறவரை பார்க்காம கூட இருக்கிற பிரச்சனையை தான் பார்க்குறோம். கூட இருக்கிறவரை பார்க்காம கூட இருக்கிறதான நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற நிந்தைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில தடைகள், சில இன்னும் போராட்டங்கள், இவைகளையே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்வுகிற சில சின்ன சின்ன விஷயங்களையே நாம் பெரிதாக்குகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உங்க கூட இருக்கிறேன். அவர் என் கூட இருக்கிறத நான் புரிஞ்சிட்டேன்னா என் கூட இருக்கிற பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போயிடும். அதை அவர் சரி பண்ணி கொள்ளுவார். அல்லேலூயா. அவர் சொல்லுவது, நீங்கள் ஒருவரை பார்த்து நாசமாகி ஒன்றுமில்லாமல் போங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த வசனத்திலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் 11 வசனம் சொல்லுகிறது, உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் அவர்கள் என்ன செய்வார்களாம்? வெட்கப்பட்டு போவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் என்ன செய்வார்களாம்? நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆனால் நீங்கள் யாரையும் பார்த்து என்ன சொல்ல தேவையில்லை. ஆமாம், நாசமாக போங்க, ஒன்றுமில்லாமல் போங்க, அப்படி போயிருங்க, இப்படி, அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம கூட இருக்கேன்னு சொன்னவரை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. உங்க கூட இருக்கேன் என்று சொல்லுகிறவரை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து, என் கூட ஆண்டவர் எந்த விதத்தில் இருக்கிறார், என்னோடு கூட அவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, என் கையை வேற பிடித்து இருக்கிறாரே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள். அப்ப ஆண்டவருடைய கரம் என்னை பிடித்திருக்கிறது, அவர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. நீங்க அதை உணர அதிகமாக கவனம் செலுத்துவீர்கள் என்றால் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிது அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் போராடுகிற எந்த கிரியையும் பெரிதல்ல. உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருவின் தந்திரங்கள் பெரிதல்ல. காரணம், நீங்கள் கவனிக்கிறது எதை? அவர் உங்க கூட இருக்கிறத, அவர் உங்க கூட இருக்கிறத. ஒரு முறை திருவரம்பூர் பகுதியில் நாம் ஊழியம் அங்கே செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு வீட்டிற்கு நாங்கள் ஜெபிக்கும்படி சென்றிருந்தோம். அப்போ அந்த வீட்டில் சென்றிருந்த பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன காரியம், எங்கள் வீட்டுக்கு ஏதோ பெரிய செய்வினை ஏதோ வச்சுட்டாங்களாம். ஆகையினாலே சில நேரம் பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே வேற ஏதோ, இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மொத்த வீட்டுக்குள்ளேயும் ஏதோ இருக்கிற மாதிரியே சொல்கிறாங்க.
அவங்க சொல்கிற அந்த அடையாளம்லாம் பார்த்தீங்கன்னா கை ஆக்ஷன்லாம் பண்ணி அவங்க அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. இவ்வளோ நீளம் இப்படி இருந்துச்சு, தலை இப்படி வச்சுருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் அதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, சரி இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதான் பாஸ்டர் என்ன செய்யன்னு தெரில, இதை துரத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். நீங்கள் உபவாசம் போட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா எங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு நாள் இல்லைம்மா, உங்கள் வீட்டிலே தங்கி ஒரு வாரம் ஜெபம் பண்ணாலும் இது என்ன செய்யாது, இது போவாது. ஏன்னா இது உங்கள் வீட்டில் இல்லை, இது எங்கே இருக்குது? சத்தமாக சொல்லுங்கள். இது உங்கள் வீட்டில் இல்லை, இது எங்கே இருக்குது? எல்லாம் சொல்லுங்கள். இது எங்கே இருக்குது? மனசில், உங்கள் சிந்தைக்குள்ளே இருக்கே ஒழிய உங்கள் வீட்டிலலாம் இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் இந்த பாத்திரம் இருக்குது, அது உங்கள் வீட்டில் இருக்குது. டேபிள் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற எதுவும் கண்ணுக்கு என்ன செய்யலை, தெரியல. அப்போ அது எங்கே இருக்குது? உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த மாதிரி மைண்டை ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்கவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், 2 நாள் கழித்து திரும்ப அவங்க வீட்டுக்கு போய், அம்மா நான் இன்றைக்கி உபவாசத்தோடு வந்திருக்கிறேன், ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரை நாள் அவங்க வீட்டில் இருந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு, அப்போ நான் சொன்னேன், எல்லாம் போயிடுச்சு வெளியே. இப்போ இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். யார் வந்துட்டா? இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 5 நாள் கழித்து திரும்பியும் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் மறுபடியும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்க நான் சொன்னதை உள்ளே வாங்கிட்டாங்களா, யாரோ சொன்னதை உள்ளே வாங்கிட்டாங்களா? யாரோ சொன்னது அவங்க மனசுக்குள்ளே என்ன பண்ணிருச்சு, ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஆனால் நான் இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாருன்னு சொன்னேன், அது என்ன செய்யலை, அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, புரிய முடியல, நம்ப முடியல, அல்லது அதை உள்வாங்கி ஆமாம் என் இயேசு என் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்ய தெரில, புரிஞ்சிக்க தெரில. அப்போ எங்கே பிரச்சனை அப்படின்னா புரிதலில் தான் பிரச்சனை. ஆண்டவரோடு கூட இருக்கிற காரியத்தில், ஐக்கியத்தில் எங்கே தான் பிரச்சனை? புரிதலில் தான் பிரச்சனை. நாம் எல்லாருமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கையை பிடிச்சி நான் உனக்கு துணை நின்று உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் குடும்ப வாழ்விலே, உங்களுடைய வருமானத்துக்கு அடுத்த பிஸ்னஸில், வேலையில், எல்லா விஷயத்திலையும் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? உங்கள் கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் தான் அதை உணரணும். நீங்கள் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களோடு கூட கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அங்கே இருக்கும்போது நீங்கள் உங்கள் சிந்தைக்குள்ளே அவர் இருப்பதை அதிகமாய் சிந்தியுங்கள். வேறு எதுவும் இருப்பதை என்ன செய்யாதீர்கள், வேற எதுவும் என்ன செய்யாதீங்க, சிந்திக்காதீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் உலகத்தை ஜெயித்தவர், அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தவர், அவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம கூட வழக்காடுற ஆளாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக எரிச்சல் அடைகிற ஆளாக இருந்தாலும் சரி, அவங்கள என்ன பண்ணுமோ அவர் என்ன பண்ணிக்குவார், அவர் பார்த்து கொள்வார். அதை பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை. ஆனால் நமக்கு மனம் நிறைந்து என்ன இருக்கிறது தெரியுமா? நம்ம பிரச்சனை, நமக்கு வந்த சூழ்நிலைகள், இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் கூட இருக்கிறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் உணர முடியுமா பாருங்கள். உங்கள் கூட ஆண்டவர் இருந்து உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்களோடு கூட அவர், உங்கள் குடும்பம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் அவர் வர விரும்புகிற அவர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை, அவர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறார் என்பதை, எனக்கு எதிராக எழும்புகிற எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, என்னை எதுவும் அணுகாது, என் குடும்பத்தை ஒன்றும் பிரச்சனைக்குள் ஆக்காது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எதுவும் தடுக்காது, எந்த பிசாசின் தந்திரமும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த ஏவலின் கிரியைகளும் ஒன்றும் செய்ய முடியாது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கரம் பிடித்து இருக்கிறார். அவர் எனக்கு துணை நிற்கிறார். அவரே எனக்கு என்னுடைய எல்லை எங்கிலும் இருந்து என் கூட வாசம் பண்ணுகிறார். இந்த சிந்தை உங்களுக்குள்ளே வர வேண்டும். கர்த்தர் இப்பொழுதே அதை நிறைவாய் தர விரும்புகிறார். உங்களுடைய செயல்களிலே அவர் கூட இருந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். இயேசுவே அதை உணர்கிற அவர்களுக்குள்ளே அது அப்படியே பதிவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் பாருங்க. அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா என்னதுங்க? சந்தோஷம். எப்போதுமே தேவனுக்கு அடுத்த காரியத்தை முதல்ல நான் உணர்ந்த பிறகுதான் அது வாழ்க்கையில என்னவா மாறும்? செயலாக்கமாய் மாறும். நான் உணராத வரைக்கும், அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அது என்ன என்று எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ நம்ம முத இந்த ஃபோன் எல்லாரும் கையில் வாங்கினோடனே எல்லாம் தெரிஞ்சிருமா? இப்பவும் இது கையில் வச்சு ரொம்ப வருஷமாக ஆச்சு. ஆனால் இன்னும் நிறையா விஷயம் என்ன செய்யாது, தெரியாது. ஒரு முறை நான் இதுக்கு முன்பு வைத்திருந்த ஒரு ஃபோனில் ஏதோ ஒன்று தெரியாமல் ஒரு பட்டன் அமுக்கிட்டேன். அது என்னென்னா, இதில் பதிவு செய்யாத எந்த நம்பர் வந்தாலும் உள்ளே வராது. புதுசாக ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து கூப்பிட்டிங்கன்னா
அந்த ஃபோன் என்ன செய்யாது, வேலை செய்யாது. அப்போ நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் உங்களை ட்ரை பண்ணோம், கிடைக்கல. ஆனால் அதே இது நான் யார் பேரெலாம் பதிவு செய்து வச்சுருக்கேனோ அவங்க கூப்பிட்டா கரெக்டாக வருது. என்னன்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா நான் என்ன பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணாத எந்த நம்பர் வந்தாலும் அதை என்ன செய்யாத, அனுமதிக்காதன்னு ஒரு பட்டனை அமைக்கி விட்டுருக்கேன். அப்போ நம்ம எல்லாருமே பாருங்கள், எதுவுமே புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் தான். அதை புரிந்தால் அதை ஆப்ரேட் பண்ணுறது என்னது, சுலபம். நம்ம எல்லாருடைய வாழ்வும் அப்படித்தான். அப்போ ஆண்டவர் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ ஆண்டவர் அதை சொல்லிட்டார்னா இப்போ நமக்கு துணையாக எது இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் பாருங்க. நம்ம நிறைய நேரம் எதை பற்றி ரொம்ப சிந்திக்கிறோம், நீங்கள் உங்களை நீங்களே சொல்லுங்களேன். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எதை பற்றி ரொம்ப சிந்திக்கிறோம்? கர்த்தர் உங்களோடு துணை நிற்பதை பற்றி எத்தனை பேர் அதிகமாக சிந்திச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதிகமாக சிந்திச்சிருக்கீங்க? ஆண்டவர் ஆமாங்க என் பக்கத்தில் இருக்கிறாருங்க, எனக்கு துணையாக இருக்கிறாருங்க, நான் அதை உணர்ந்திருக்கேங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்களா? அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய நேரம் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்மளுக்கு எதிரடையானவைகள், இவைகளையே சிந்தித்து இவைகளை குறித்து யோசித்து இப்படிப்பட்டவைகளையே நாம் யோசித்து கொண்டே இருக்கிறபடினாலே நமக்கு என்ன நடக்குன்னே நிறைய நேரம் தெரியல. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சிறலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், என்னங்க சத்தமா சொல்லுங்க, என்ன செய்து விட்டு, யார் தள்ளணும்? இதுக்கு ஆண்டவர் ஏதாவது அசிஸ்டன்ட் போடுவாரா, உதவிக்கு ஆள் போடுவாரா? யார் தள்ளணுமா? நாம தான் தள்ளணும். தள்ளி விட்டு, அதை நான் என்ன செய்யணுமா, தள்ளி விட்டு. அப்போ எனக்கு பாரமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நான் தள்ளி விட்டு என் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார் என்ற தைரியம் எனக்கு வரவே. அல்லேலூயா. அதை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் வலது கரத்தை பிடிச்சார்னா அவர் போகிற இடத்துக்கெல்லாம் நம்மளை என்ன செஞ்சுட்டு போவார், கூட்டிகிட்டு போவார். நீங்கள் போகிற இடத்துக்கும் அவர் வருவார், அவர் போகிற இடத்துக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போவார். இப்போ எத்தனை பேர் இப்படி நான் சொல்கிற மாதிரி யோசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கேன்னு வந்திருக்கிற பிறகு நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஹல்லேலூயா. காரணம் என்ன? இப்போ அவர் நம்ம கூட இருக்கிறார்னா அர்த்தம் என்ன? அவர் நம்ம கூட இருக்கிறார்னா அர்த்தம் என்னன்னா, அவர் வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பெஷலாக ஒரு இடத்துல இல்லை, அவர் எப்பொழுதும் நம்ம கூட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார் என்றால் நான் போகிற இடத்திற்கும் அவர் வருகிறார், அவர் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கும் நான் என்ன செய்யணும், போக வேண்டும். ரெண்டும் நடக்கணும். இப்போ நீங்க போற இடத்துக்கெல்லாம் அவர் வரணும்னா நீங்க போற இடம் அவர் வர்ற இடமா? நீங்க போற இடமெல்லாம் அவர் வர்ற இடம் தானா? அவர் இப்போ சில நேரம் ஒரு ஹோட்டல் போகணுன்னா கூட, ஒரு ரெஸ்டாரண்ட் போகணுன்னா கூட சில நேரம் கவனிக்கிறோம், இது ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்ற இடமா, நம்ம மட்டும் போய் சாப்பிட்ற இடமா? ஏன் அப்படி கவனிக்கிறோம்? ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் போன உடனே பார்த்தாக்க லேடிஸ்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பு அங்கே என்ன செய்யாது, இருக்காது. அப்போ உடனே சொல்லுவாங்க, இல்லை அது ஃப்ரெண்ட்ஸாக போய் சாப்பிட்ற இடம், ஃபேமிலியாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏன், என்ன ஆச்சு? அப்போ அந்த ஒரு இடத்துக்கு போகிறத கூட நாம் பிளான் பண்ணுறோம், இங்கே இப்படி கூட்டிகிட்டு போகலாம், போகக்கூடாது. இப்போ சொல்லுங்கள், உங்கள் வலது கரத்தை பிடித்திருக்கிற ஆண்டவர் உங்கள் கூட வருகிறார். அப்போ நீங்கள் போகிற இடம் அவரும் வர்ற இடமா? எத்தனை பேர் நான் கேட்குற கேள்வி புரியுது? அது மாதிரி அவர் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கெல்லாம் நம்ம இஷ்டமாக மனசார சரி ஆண்டவரே அப்படின்னு போகிறோமா? இதுதாங்க ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம், இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். நாம் இதை விட்டு வேறு காரியங்களை சிந்திக்க தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் செயல்பட்ட விதம் வேறு, இப்பொழுது நம்மோடு கூட செயல்படுகிற விதம் வேறு. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் எப்படி செயல்பட்டார்? ஒரு நபரை தெரிந்து கொண்டு அந்த நபர் மூலமாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டு செயல்பட்டார். நியாயப்பிரமாணம் ஒன்று இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் ஒன்று இருந்தது, அதன் மூலமாக அவர் செயல்பட்டார். ஆனால் இயேசு சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்ட பொழுது திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. அதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்? எப்பா, நீ இதுக்கு முந்தி உள்ள வர முடியாது, நீ பிரகாரத்தில் நிற்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நான் உனக்காக சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபத்தை முறித்து நான் வெற்றி சிறந்தேன். ஆகையினாலே
சிறைச்சிலை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிக்கப்பட்டது. இப்ப என்ன செய்யலாம்? பிரகாரத்தில் நிக்கிற ஆளு கூட எங்க வந்து நிக்கலாம்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஒரு அனுபவத்தை அல்ல, இந்த அனுமதியை, இது அனுபவம் அல்ல, இது என்னது? அனுமதி. ஹல்லேலூயா. இயேசு நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பதற்கான அனுமதியை அவர் நமக்கு தந்தார். சாத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? இங்க பாரு, உனக்கு அனுமதி தகுதி இல்லை, நீ சும்மா யோசிச்சிராத, நினைச்சிராத அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் சொல்லணும், இல்லை, அவர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு, அவர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறாரு. நான் இருக்கிற இடம், இப்போ நல்லா கவனிங்க, அவர் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? அவர் இருக்கிற இடம் எங்க இடங்க? அவர் இருக்கிற இடம் பரிசுத்த இடம். அவர் இருக்கிற இடம் பரிசுத்த இடம். இப்போ அவர் என்ன சொல்றாரு? வலது கரத்தை பிடித்து எங்க இருக்கேன்னு சொல்றாரு? நமக்குள்ள இருக்கேன்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ள இருக்கிறார் என்றால் அவர் நமக்குள்ள இருக்கும்போது எப்படிப்பட்டவராக தான் இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவராக தான் இருக்கிறாரு. அப்ப பரிசுத்தம் உள்ள தேவன். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் உங்களுடைய மனசுக்கு ஒத்து சொல்லுங்க, எல்லாரும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்ம எல்லார்ட்டும் இருக்குதா? இல்ல. ஆனா அவர் இருக்கிறார். அப்ப ஏன் அவர் இருக்கிறாரு? அவர் துணை நின்று என்னை என்ன செய்ய விரும்புகிறாரு? பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப என் கூட அவர் இருக்கும்போது அவர் விரும்பாத காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஆனாலும் என் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் எனக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப எனக்குள்ளே வாசம் பண்ணும் என் பரிசுத்த தேவனுக்கு வேறு ஒரு பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இப்பொழுது இல்லை. இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிற இந்த ஆராதனை ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா இடமும் ஒரே ஈக்குவல் ரைட்ஸ். பின்னால் இருக்கிற இடம் எப்படியோ அதே இடம் தான் இப்போ நான் நிற்கிற இடமும். ஏனென்றால் பரிசுத்த தேவன் எங்கே இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, நமக்குள்ளே இருக்கிறார். அப்ப எனக்குள்ளே அவர் இருந்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன். அப்ப என் ஆண்டவர் என் கூட இருந்து அவர் பரிசுத்தமா இருக்கிறார், நான் பரிசுத்தமா இல்லை. பரிசுத்த தேவன் எனக்குள்ளே இருந்து கொண்டு என்னை என்ன செய்துகிட்டே இருக்கிறாரு? நாளுக்கு நாள் என்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்கிறேன்? அவர் கூட இருக்கிறதே ஃபீல் பண்ணாம, இந்த பிரச்சனை இப்படி ரொம்ப நாளா இருக்குதே, இந்த கடன் இப்படி ரொம்ப நாளா இருக்குதே, இந்த சூழ்நிலை இப்படி ரொம்ப நாளா இருக்குதே, இப்படின்னு கசப்புகளும் வெறுப்புகளையும் அதிகமாக வைத்துக்கொண்டு கூட இருக்கிறவரை சிந்திக்காமல் எதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம்? பிரச்சனைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவரிடத்திலிருந்து வர வேண்டியது நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டது? வரமாட்டது. அவருக்குள்ள இருந்து நம்மிடத்தில் பாஸ் ஆகி நமக்குள்ளே அது டெவலப் ஆக வேண்டியது ஆகாததினாலே நாம் இன்னும் தேவனுக்கு அடுத்த காரியத்தை குறித்த விஷயத்திலே நாம் இன்னும் பூரணப்படாமல் முழுமையடையாமல் இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? பரிசுத்த தேவன். அவருடைய பரிசுத்தத்துக்கு இணை ஒருவரும் இல்லை. ஆனால் அவர் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு செல்ல விரும்பி அவர் என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார். அப்போ அவர் என் கூட இருப்பதை நான் எந்த அளவுக்கு உணர்ந்து வெளிப்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு அவர் எனக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் நீங்கள் வாசித்து பார்க்கும்படியாக 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா செருபாபேல் தலைமையிலே இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். 7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை எஸ்ராவின் தலைமையிலே முயற்சிக்கிறார்கள். மொத்தம் 10 அதிகாரம் இருக்கிறது. நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆலயம் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. ஆலயம் இடிக்கப்பட்டு எல்லாரும் இப்போ எங்கே வந்துட்டாங்க? பாபிலோனிய சிறையிருப்புக்கு வந்துட்டாங்க. இப்போ சிறையிருப்பில் உட்காந்துருக்காங்க. இங்கே விஷயம் தான் முக்கியம் பாருங்க. வந்திருக்கிறது சிறையிருப்பு. இப்போ நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? ஐயோ என் வாழ்க்கை இப்படி போச்சே. இவங்க யாரும் எதை பற்றி யோசிக்கல? சிறையிருப்பை பற்றி யோசிக்கவில்லை. சிறையிருப்பை பற்றி யோசிக்காமல் இவங்க சிந்தை ஃபுல்லா எங்க இருக்கு? தேவ ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டதே, ஐயோ தேவனுக்கான காரியம் இப்படி ஆகிவிட்டதே, நாங்கள் என்ன செய்வது? ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற இந்த ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு மாதிரி யாருடைய காலம் கிடையாதுன்னா எஸ்ரா நெகேமியா காலம் கிடையாது, எஸ்ரா செருபாவேல் காலம் கிடையாது. காரணம், அங்கே அவர் தேவாலயத்தில் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தபடினால் அப்போ அவங்களுக்கு எது முக்கியம்? தேவாலயம் முக்கியம். ஆலயத்தினுடைய பிரகாரங்கள், ஆலயத்தினுடைய செயல்பாடுகள், ஆலயத்தில் உள்ள எல்லாம் முக்கியம். ஆனால் இப்போ எது முக்கியம்? இப்போ நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியால் யார் தான் முக்கியம்? நம்ம தான் முக்கியம். இப்போ எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தணும்? நம்மளை. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நீங்களே என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்.
இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள் என்ன செய்கிறது? வாசம் பண்ணுகிறது. அப்ப நான் யார்? எனக்குள் அவர் வாசம் பண்ணி சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்ப இவர்களுடைய காலத்திலே அங்க நடந்தது என்ன? இந்த ராஜா அதை கவனிக்கிறார். அந்த ராஜா அதை கவனித்து விட்டு கேட்கிறார், எப்பா என்ன நாங்கள் உங்களெல்லாம் அடிமையாக பிடிச்சிட்டு வந்திருக்கோம், ஆனால் அடிமையாக பிடிச்சிட்டு வந்த பதட்டம் கொஞ்சம் கூட உனக்கு இல்லை. அடிமையாக ஒரு குரூப்பு பார்த்தா அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்குது, நீங்க எல்லாம் பார்த்தா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா, என்ன காரணம் என்று கேட்கும் போதுதான் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. என்னவென்று சொன்னால், எங்கள் தேவனுடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இடிக்கப்பட்டிருக்கிறது, அது சூறையாடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் அது அப்படி இருக்கும்போது நாங்கள் நிம்மதியாக என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. ஆகையினாலே நாங்கள் இப்பொழுது இங்கே நாங்கள் அமைதியாக இருக்க போவதில்லை என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம் பாருங்க. அவர்கள் அங்கே முழு எண்ணங்கள், முழு பலன் எல்லாம் அங்கே இருந்தது. 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். ஆனால் இவங்க எல்லாரும் எங்கே உட்கார்ந்துருக்காங்க? சிறையிருப்பில் இருக்கிறார்கள். சிறையிருப்பு என்றால் என்ன? இவங்க நினைச்ச மாதிரி எங்கேயும் போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அதான் சிறையிருப்பு. இப்போ சிறையிருப்பில் இருக்கிற இவங்களுடைய எண்ணம் எப்படி போகுதாம் பாருங்க. அவர்கள் அங்கே கர்த்தருடைய கரம் எங்க கூட இருக்குன்னு எங்க வச்சு சிந்திக்கிறாங்க? சிறையிருப்பிலே சிந்திக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நமக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம ஒரு படி மேலே எப்படி தெரியுமா யோசிப்போம்? என் ஆண்டவர் என் கூட இருக்காருன்னா எனக்கு அது நடந்துச்சு, நம்ம உடனே அப்படி போவோம். நடந்தது ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நீங்க நம்பின பிறவா, அதுக்கு முன்னாலேயா? அப்போ முதல்ல நடந்ததுன்னா அதை இப்போ வரைக்கும் அது என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கு? தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ நாம் எல்லாருமே இதை அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக இதை கவனிக்க வேண்டும். நம்ம கொரத்தூர் பக்கத்தில் உள்ள இந்த பாளையம் சாரில் ஒரு வீடை, நம்ம ஞாபகம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரில, அந்த வீட்டை நம்ம வாடகைக்கு எடுத்தோம். அந்த வீடு வாடகைக்கு எடுக்கும்போது ரொம்ப பழசாக இருந்துச்சு. அப்புறம் எடுத்து எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா மழை பெய்கிற நேரம் வந்துச்சுன்னா செவுரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதான், செவுரெல்லாம் அப்படியே தண்ணி உள்ளே வந்துடும், தண்ணியாக ஊற்றும். இது யார் காரணம்? இது யார் காரணம்? என்ன காரணம்? நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை உதாரணம் சொல்கிறேன். என்ன காரணம்? அந்த காலத்தில் கட்டுன அந்த வீட்டில் அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது, பிரச்சனை அப்படி இருக்குது. இப்போ நம்ம அதை எடுத்து நம்ம குடியிருக்கிறதுக்கும் ஜபத்துக்கும் நம்ம எடுத்துருக்குறோம். எடுத்தால் இப்போ இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இது என்ன செய்ய? இது இப்போ திடீர் பிரச்சனையா பழைய பிரச்சனையா? பழைய பிரச்சனை. அப்போ பழைய பிரச்சனைய சில நேரம் புதுசா நம்ம போயிருந்தாலும் அந்த பழைய பிரச்சனை நம்ம சில நேரம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? சமாளிக்க வேண்டியது இருக்கு. சில நேரம் அந்த பழைய பிரச்சனையை கொஞ்சம் சரி செய்கிற வரைக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை என்னதான் செய்யும்? வரதான் செய்யும். அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அதை என்ன செய்யனே தெரில. அப்போ கடைசியாக ஒரு நாள் அந்த ஓனர் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தால் செய்யுங்க. அப்போ நான் சொன்னேன், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு சுரண்டி எடுத்துட்டு புதுசாக என்ன செய்யணும்? பூசணும். பூசி டைல்ஸ் ஒட்டினா சரியாக போயிடும். அப்போ அவங்க சொன்ன விஷயம், அப்படின்னா கொஞ்சம் செஞ்சிருங்களேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உடனே அதை செஞ்சோம். செஞ்ச பிறகு எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு விஷயம் பழசா இருந்தாலும் அதில் என்ன செய்யணுமோ அதை செய்துட்டா அதுக்கு பிறகு அது என்ன செய்யாது? ஒன்றும் சேதம் ஏற்படாது. அதுதான் ஆண்டவர் நமக்குள்ளே வந்து, எப்போ என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவருடைய கரம் என்னை பிடித்து நடத்துகிறது என்பதை உணர்கிறனோ, உணர்றப்ப பழைய பிரச்சனை கொஞ்சம் அங்கே என்னதான் செய்யும்? இருக்கும். ஏன்னா அது உணராதப்ப வந்த பிரச்சனை, அதை நான் சரியாய் விளங்கி கொள்ளாதப்ப வந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையை நான் போக்க வேண்டும் என்றால் இப்போ நான் எதை பற்றி அதிகமாக சிந்திக்கணும்? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இது என்னை சேதப்படுத்தாது, இந்த சூழ்நிலை என்னை ஒன்றும் செய்யாது என்ற எண்ணம் எனக்குள்ளே வர வேண்டும். அதுபோலதான் இப்போ எஸ்ரா அந்த இடத்துல என்ன சிந்திக்கிறார் பாருங்கள். இப்பொழுது நாங்கள் சிறைப்பட்டு வந்திருக்கலாம், ஆனால் எங்கள் தேவாலயத்தின் காரியங்கள் ஒன்றும் என்ன செய்யாது? தடைப்படாது. ஹல்லேலூயா. அது ஒன்றும் அங்கே சேதப்படாது. காரணம், என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே அது எங்களுக்கு ஒன்றும் சேதத்தை கொடுக்காது. நாங்கள் எங்கள் தேவனுக்காக இதை செய்கிறோம். அப்ப ஆண்டவரிடத்துல கர்த்தருடைய கரம் எங்க மேல இருக்கிறது என்று இவங்க எப்படி பேசுறாங்களாம் பாருங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. வழியிலே சத்ருவை விலக்கி,
இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வழியில எங்களுக்கு வர்ற சத்துரு, எங்களுக்கு பிரச்சனை வருதுங்கிறதுக்காக ராஜாட்ட துணை செய்யும்படி நாங்கள் ராஜாட்ட என்ன செய்யலை, உதவி கேட்கிறதை குறித்து நாங்கள் வெட்கப்பட்டிருந்தோம். ஏன் வெட்கப்படணும்னா, எங்களுக்கு அதை விட பெரிய உதவி செய்கிற என் தேவனுடைய கரம் எங்க கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. ராஜாவுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங்க பிரச்சனையில எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க யாரும் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், தர வேண்டாம். நாங்க வெளியே போறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. வழியில எவன் எங்களை என்ன செய்வாங்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. காரணம், எங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கிறது, எங்கள் தேவன் கரம் எங்களோடு இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க பாருங்க, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவருக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். ராஜாட்ட போய் எதை பற்றி பேசியிருக்காங்க, இவங்க கூட இருக்கிற தேவனை பற்றி. அல்லேலூயா. ராஜாட்ட போய், தயவுசெய்து ராஜாவே எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க, எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து இப்படியெல்லாம் கெஞ்சிக்கிட்டலாம் இல்லை. ராஜாவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காங்க, உங்களை விட பலமான தேவன் எங்களுக்குள்ள. நான் சொல்கிற இடம் உங்களுக்கு புரியுதாங்க? வந்திருக்கிறது சிறையிருப்பு, கிடக்கிறது சிறையிருப்பில். அங்கே ஆக்சுவலாக பேச முடியாது, எழுந்திருத்து வீரமாய் நிற்க முடியாது. ஏனென்றால் சிறையிருப்பு என்றால் அடிமைத்தனம், கிடக்கிறது அடிமைத்தனத்தில். ஆனால் பேசுறது எப்படி, தைரியமா. என்ன தைரியம்? என் ஆண்டவர் எங்களுக்குள் இருக்கிறார், எங்கள் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் எதை குறித்தும் என்ன செய்யலை, கவலைப்படலை. நீங்கள் இந்த அதிகாரங்களை அதிகமாக படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ராஜாவுக்கு தெளிவாக புரியணும், நாங்கள் ராஜாவை நம்பி இல்லை, நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம், எங்கள் தேவனை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம், இந்த சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோமே ஒழிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நாம் அநேக நேரத்தில் உணர்வதில்லை. இன்றைக்கு கர்த்தர் அதை உணரச் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதை அவர் உணரச் செய்ய விரும்புகிறார். அப்ப நாம் அதை உணர்ந்து கொள்ளாவிட்டால் வேறு வேறு காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நடைபெறும். உதாரணத்துக்கு பாருங்க, யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்த பொழுது, அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாது இருப்பதாக இந்த பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டேன். அதிலிருந்து என்ன வந்துச்சு? சும்மா கண்ணுக்குட்டி வருமா? ஒரு டை இல்லாம ஒரு டிசைன் வருமாங்க? சொல்லுங்க, வராது. இவங்க என்ன பண்ணாங்களாம், நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்களே ஒரு கண்ணுக்குட்டி டை ரெடி பண்ணி அதுக்கு பிறகு தங்கத்தை காய்ச்சி எங்க ஊத்திருக்கான், அந்த இதுக்குள்ள ஊற்றி இருக்கிறான். ஊற்றிட்டு இப்போ இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம மனசுக்குள்ள, நம்முடைய இருதயத்தில், நம்ம சிந்தையில் ஆழமாக என்ன பதியுதோ அதுதான் நம்ம வாழ்க்கை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நமக்குள்ள என்ன பதிஞ்சிருக்கோ. ஒரு நாள் ஒரு போதகர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது நான் இப்படி என் கையை இப்படி இதில் வச்சேன் பாருங்க. பாஸ்டர் அப்படிலாம் வைக்காதீங்க, என்னன்னா நீங்கள் இதை வச்சிங்கன்னா உங்கள் டேட்டா பேஸ்லாம் என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்போ இந்த ஃபோன் வாங்கினீங்களோ அப்போவே எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எப்போ இந்த ஃபோன் வாங்கினீங்களோ அப்போவே எல்லா டேட்டா பேஸையும் யார்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவனுக்கு கொடுத்துட்டீங்க. நீங்கள் புதுசாலாம் எதையும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ என்ன காரணம் அவர் சொன்னதுக்கு? அவர் சொல்ல காரணம் என்னன்னா, அவருக்கு இதை பற்றிய புரிதல் இல்லாதனால அவர் என்கிட்ட அப்படி சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர், இது ஒன்றும் இஷ்யூ இல்லை, இது என்ன தான் இருந்தாலும் ஓடிபி இல்லாமல் ஒரு பிரச்சனை இருக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவருக்கு ஒரு அரை மணி நேரம் பாடம் எடுத்து புரிய வச்ச பிறகு அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ என் ஃபோன்லேயும் என்ன பண்ணித்தாங்க, இது செட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த தம்பு இம்ப்ரெஷன் செட் பண்ணி கொடுத்த பிறகு அவர் ஃபோனில் அவர் யூஸ் பண்ணுறாரு. அப்போ எது வரைக்கும் அவர் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார், தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், பயந்து கொண்டு இருந்தார், எது வரைக்கும்? அதை பற்றிய புரிதல் வர்ற வரைக்கும். ஆனால் புரிந்த பொழுது இப்போ அவர் யூஸ் பண்றாரு. அப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவருடைய கரம் என் கூட இருக்கு, நான் முதல் என்ன செய்யணும், புரியணும். இப்போ நல்லா கவனிங்க, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அத்தனை வாதைகளை காண்பித்து கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை காண்பித்து அவங்களை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வராரு. செங்கடல் முன்னால நின்ன பொழுது செங்கடலை இரண்டாக பிளந்து
கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண்பித்து, அது மாத்திரமல்ல, செங்கடலுக்குள்ளேயே இராணுவங்களை அமிழ்த்தி இஸ்ரவேலின் மக்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்று காண்கிற எகிப்தினை இனி என்ன செய்வதில்லை, காண்பதில்லை என்று சொல்லி விளங்கப்படுத்தின பிறகும் கூட இப்போ மோசே மேலே அங்கே சீனாய் மலையிலே போய் கர்த்தரோடு பேச போனா கீழே இருக்கிற ஆள் என்ன செய்யணும், ஆண்டவர் பக்கமா நிக்கணும். மோசே போனாரா இல்லையோ, உடனே இங்க மேட்டர்லாம் மாறிடுச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ற, பழைய சிந்தை. என்ன பழைய சிந்தை? எகிப்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எது ஞாபகம் இருக்கிறது? இந்த கண்ணுக்குட்டி ஞாபகம் இருக்குது. இப்போ மோசையை காணோம். ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாஸ்டர் கொஞ்சம் டவுன் ஆயிட்டா கூட இருக்கிற ஆளெல்லாம், இங்க சுத்தி இருக்கிற ஆளெல்லாம் வேற எதையும் பேசக்கூடாது, எல்லாரும் என்னதான் பேசணும். அப்போ அதுக்கு காரணம், இப்போ நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க பேசணும்னா உங்களுக்குள்ள எதை விதைக்கணும்? அப்போ ப்ராப்பரா உங்களுடைய சிந்தை, நீங்கள் கர்த்தருடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்க முதல்ல என்ன செய்யணும், புரியணும். இப்போ மோசே அவர் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா ஆண்டவரோடு கூட நெருங்கிறதுக்கு ஒரு சின்ன வேலை பார்த்தா, அதுக்குள்ள இங்க வேற மாதிரி ஆரோனுடைய தலைமையில பிரச்சனை வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ மோசே வந்து பார்க்குறார், என்ன ஆரோன், என்ன நடக்குது? நீ தானே என் கூட வந்த, நீ எனக்கு கூட இருக்கிற ஆள் தானே, நீ என் அசிஸ்டன்ட் தானே, என் கூடவே இருக்கிற ஆளு, என் கூட இருக்கிற ஆளே நீ இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? உன்னை இவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அவ்வளவு வெறியும் தங்கத்தை போடுன்னு சொன்னதே யார் தான்? ஆரோன் தான். இந்த டிசைனை வார்த்ததே யார் தான்? ஆரோன் தான். ஆனா இவர் யார் மேல பழிய போட்டார் பாருங்க. பழியத்துக்கு யார் மேல போட்டாரு? மக்கள் மேல போட்டாரு. உங்களுக்கு தெரியாதா இந்த ஜனம் என்ன ஜனம்? பொல்லாத ஜனம். இவங்க தான் கேட்டாங்க, நம்மளை நடத்திட்டு வந்த தெய்வம் எதுன்னு. இப்ப யாருக்கு போல்டா சொல்ல தெரியல? ஆரோனுக்கு போல்டா சொல்ல தெரியல. காரணம் என்ன? மோசைக்குள் இருந்த வைராக்கியத்தை போல யாருக்குள்ள இல்ல? ஆரோனுக்குள்ள இல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவன் நம் கரத்தை பிடித்து இருக்கிறார். அவர் நம்ம கூட நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். அவர் உங்க கூட இருக்கிறவர். அவர் உங்க கூட இருக்கிறார்னா வேறொன்றை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. இங்க ஆரோன் செய்த காரியம் பாருங்க. இவர் உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவர் சொல்றாரு, நாங்க அக்கினியில போட்டோம், உடனே என்ன வந்துருச்சு? கன்று குட்டி வந்தது. இப்ப கன்று குட்டி அக்கினியில போட்டதுனால வந்ததா, அதற்கு முன்பே சிந்தைக்குள் இருந்ததுனால வந்ததா? சொல்லுங்க. அப்ப நம்ம சிந்தைக்குள்ளே கர்த்தரை குறித்த காரியத்தில் தெளிவு இல்லை என்றால், கர்த்தரைக்குரிய காரியத்தில் வைராக்கியம் இல்லை என்றால், கர்த்தரை குறித்த காரியத்தில் ஆண்டவர் இப்பொழுது எப்படி நம்மோடு செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், சாத்தானின் வஞ்சகம் நம்மை தடுத்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அனுமதியையும் சலுகையையும் இப்பொழுது தந்திருக்கிற அந்ததான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகையினாலதான் அவர் நம்மை உணர்த்தும் விதமாய் சொல்லுகிறார், நான் இப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசுவினிடத்தில் வந்து கேட்டார்கள், தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? அவர் உடனே என்ன சொன்னார்? எருசலேம் தேவாலயத்தில் இருக்குன்னு சொன்னாரு. தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது, வேர் இஸ் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் பதில் என்ன சொன்னார்? அது எங்க இருக்கு? இட் இஸ் இன் யூ. உங்களுக்குள்ளதாயா இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்குது. இப்ப எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரம் என் கூட இருந்து என்னை வழி நடத்தும்படி என் வலது கரத்தை பிடித்து என் தேவன் எனக்கு என்ன செய்கிறார்? துணை நிற்கிறார். நான் அதை ஃபீல் பண்ணணும். அப்ப நான் வேற எங்கேயோ இருக்கிற இடத்துல இருந்து என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப நான் கன்றுக்குட்டி வைத்துக்கொண்டு எகிப்து தேசத்தில் இருக்கிற ஆள் இல்லை. இப்பொழுது நான் கானான் தேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு வனாந்தரத்தின் வழியாக என்னை அற்புத அடையாளங்களோடு நடத்தி கொண்டு வருகிற தேவனை குறித்த சிந்தை அங்கே. ஆரோன் சொன்ன உடனே கூட சேர்ந்து எல்லாரும் என்ன ஆட்டாங்க? ஆரோன் மாதிரியே மாறிட்டாங்க. இல்ல, ஆரோன் வந்தா ஆரோனை சரிப்படுத்தணுமே ஒழிய ஆரோன் கூட என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. ஹல்லேலூயா. அங்க கவனிங்க, தெளிவாக அவன் அப்படி சொல்லி அங்கே சில விஷயத்தை உணர்த்தி விட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பேசி கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய காரியத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது எப்படி நாம் பேசுகிறோம்?
கிதியோன் ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியம் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன். இதோ மனாசையில் என் குடும்பம். எப்ப மனாசையில் உன் குடும்பம் சின்னதா இருந்துட்டு போகுது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சரி இருந்துட்டு போ, அதுக்கு என்ன செய்ய, உனக்குள்ள இருக்கவர் பெரியவர்ப்பா. அல்லேலூயா. நம்ம என்னைக்கு தகுதியா இருந்து ஆண்டவர் நமக்குள்ள வந்தாரு? எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நம்ம தகுதியான பிறவா நமக்குள்ள வந்திருக்காரு. நாம பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக. நல்லா கவனிங்க, சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்னன்னா, நம்ம தகுதி இல்லைன்னு நம்மளை டம்மி பண்றதா அவன் வேலை. ஆமேன், சத்தமா சொல்லுங்க. நம்ம தகுதி இல்லை அப்படின்னு நம்மளை சொல்றதா அவனுடைய வேலை. ஆனா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். ஆகையினால தான் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன். அல்லேலூயா. இப்போ கிதியோனுடைய பேச்சு எப்படி இருக்குது பாருங்க. அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவரே, நான் யார் என்றால் ரொம்ப சாதாரணமான ஆளு, நான் சாதாரணமான ஒரு சிந்தையில் உள்ளவன், என்னுடைய யோசனைகள் நீர் யோசிக்கிறபடி அல்ல, நான் இப்படி ரட்சிக்கத்தக்க அளவுக்கு நான் அப்படி ஒரு ஆள் இல்லை. ஆண்டவருக்கு நீங்கள் பிளானாக இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. ஆண்டவருக்கு நீங்கள் பெரிய அறிவாளியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு யார் தேவை? அவைலபிள் பர்சன் மட்டும்தான் தேவை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு யார் தேவைங்க? அவைலபிள் பர்சன். அதனால தான் பாருங்கள், இயேசு சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் போது நேராக போய் கடற்கரைக்கு போனார். எப்போ நீங்களாம் மீன் பிடிக்கிறீங்க, வேணா இன்னையிலேருந்து என்ன பிடிக்க வர்றீங்களா? மனிதர்களை பிடிக்க வர்றீங்களா? உடனே அவங்க, அப்படியா, நாங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் யோசிச்சுட்டு பிளான்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்து சொல்லுதோம் அப்படின்னா சொன்னாவன் ஒன்றுமே சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, அப்படியே வலைகளை போட்டுவிட்டு அவருக்கு அப்படி ஆள் தான் தேவை. அவருக்கு யார் தான் தேவை? ஆமாம், ஆண்டவருக்கு தேவை அவைலபிள் பர்சன் தான். யார் ஒருத்தர் ஓகே சொல்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டவருக்கு தேவையே ஒழிய ஏதாவது சாக்கு போக்கு சொல்கிறாலும் அவருக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்காக யாவையும் செய்வார். இப்போ இந்த கிதியோன் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் கிதியோன்கிட்ட பேசுகிறார், கிதியோனே, நீ தான்ப்பா இப்போ நீ ரட்சிக்கணும், நீ தான் இதெல்லாம் செய்யணும், நீ தான் எனக்காக இதெல்லாம் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிதியோன் உடனே அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் பேசின காரியங்கள், அவன் சொன்ன விஷயங்கள், எங்கள் குடும்பம் இப்படிப்பட்டது, நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அதுக்கு பதில் அவன்கிட்ட என்ன சொன்னார் பாருங்க. அடுத்த வசனத்தில் அவனோடு தெளிவாய் பேசுகிறார். அதற்கு கர்த்தர் சிம்பிளா ஒரு வார்த்தை சொன்னார், நான் எங்க இருக்கேன்? உன் கூட இருக்க. எத்தனை பேர் அதை சந்தோஷமாய், எத்தனை பேர் சொல்றீங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்? எல்லாரும் சொல்றீங்களா? எல்லாரும் வாயை அறிக்கை பண்ணட்டும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கும்போது உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. அவர் உங்க கூட இருக்கும்போது உங்களை நீங்களே தகுதி இல்லாததா நினைக்க கூடாது. அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் தகுதி இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் சாத்தானின் வஞ்சகத்தில் தான் இருக்கீங்களே ஒழிய கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். அவர் உங்கள் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணிங்கன்னா அவரே பரிசுத்தர், அவரே என் கூட இருக்காருன்னா அப்போ அவர் தகுதி இல்லாத என்னை என்ன செய்ய விரும்புகிறாருன்னு அர்த்தம், தகுதிப்படுத்த விரும்புகிறார். அப்போ இந்த கிதியோன் என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு கர்த்தர், நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா விடல, அப்படியே சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை, இவன் ஸ்ட்ரென்த் இவனுக்கு தெரில, இவன்ட்ட என்ன சொல்றாரு, ஒரு ஆளை எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமோ அது மாதிரி நீ என்ன செஞ்சிருவ, மீதியானியரை அத்தனை பேரையும் நீ முறியடிப்பாய். இந்த எண்ணம் அவனுக்கு இருந்துச்சா? இல்ல. அந்த எண்ணம் அவனுக்குள்ள இல்லாதபடினாலதான் அவன் ஆண்டவருக்கு சொன்ன பதில் முந்தின வசனத்தில் இருக்கிறது. மனாசையில் என் குடும்பம் சிறியது, என் தகப்பன் வீட்டில் நான் ரொம்ப சின்ன ஆளு. இது நம்ம எண்ணம். இது யார் எண்ணம்? நம்ம எண்ணம். ஆனா என் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் அவர் சொல்ற டயலாக் வேற மாதிரி இருக்குது. என்ன சொல்றாரு? அதே சின்னவன் தான், அதே மனாசை குடும்பம் தான். ஆனா அவனை பார்த்து அவர் இப்படி சொல்றாரு, எப்பா இங்க வா, உன் கூட யார் இருக்கா? நான் இருக்கேன். இப்ப நான் உன் கூட இருக்கேன், இப்ப நீ சொல்லு நீ யாருன்னு அப்படின்னு நம்மளை நிறைய தடவை கேட்கிறாரு. அப்பவும் நம்ம என்னதான் சொல்றோம்? ஆண்டவரே, பாஸ்டர் அதெல்லாம் எனக்கு பலன் இல்லை பாஸ்டர். அவர் சொல்றாரு உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன். நல்லா கவனிங்க. எப்போதுமே நான் இதை அதிகமாய் தியானித்து கொண்டும் இருக்கிறேன். ஒரு பெரிய செய்தியை எடுத்து வச்சிருக்கேன், சாத்தானின் தந்திரம்னு.
அது ஒருவேளை ஆன்லைன் ப்ரேயரில் ரெகுலராக உங்களுக்கு கற்றுத்தரலான் இருக்கிறேன். என்ன தந்திரம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அச்சுறுத்த மாதிரிலாம் வரமாட்டான். நாசுக்காக பேசுகிறதே தெரியாது. என்ன நடக்கும்னா, கர்த்தருக்குள்ளே நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் மைண்டில் வைராக்கியமாக நிற்கணுமோ அதெல்லாம் என்ன பண்ணி விட்டுருவோம், தளர்த்தி விட்டுருவோம். சிம்பிளாக உங்களுடைய சிந்தையிலிருந்து எடுத்து விட்டோடனே நீங்கள் தகுதி இழந்தவர்களாய் போல அடிக்கடி பேசவும் புலம்பவும் சொல்லவும் ஆரம்பிச்சிருவீங்க, தகுதி இல்லாதது மாதிரி. ஆனால் அவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தின பொழுதே எல்லா தகுதியும் கொடுத்துட்டார். நம்மளை பார்த்து ராஜாக்கள்ன்றாரு, நம்மளை பார்த்து ஆசாரியர்கள்ன்றாரு. உங்களை பார்த்து என்னன்னு சொல்றாரு? ராஜாக்கள், ஆசாரியர்கள். 2 நாளைக்கு முன்னால் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், கிறிஸ்தவ கல்யாணங்கள் எல்லாம் ராஜ வீட்டு கல்யாணம் அப்படின்னார். ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் ராஜ வீடுலாம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சொன்னார், ஏன் ராஜ வீட்டு கல்யாணம் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை ராஜாக்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி கல்யாணம்? ராஜா வீட்டு கல்யாணம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்ப நம்ம வீடு எல்லாம் என்ன வீடு? அப்போ சொல்லுங்க, இந்த வேலைக்காரனை விட கீழே டம்மியா யோசிக்கிற மாதிரியே ஃபீல் பண்றீங்களே. நாம எல்லாம் என்ன வீடு? இங்கே தாங்க. இப்போ நீங்கள் எப்போ இந்த ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் சாத்தான் தோற்கடிக்கப்படுவான். சாத்தானை தோற்கடிக்கிறதுக்கு எல்லா நேரமும் ஸ்ரீநாமத்தில் போ பிசாசே இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்லை. உங்கள் சிந்தையும் செயலும் மாறினாலே அவன் உங்கள் எல்லைக்குள்ளே என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான், கேரண்டியாக வரமாட்டான். எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சிந்தையும் யோசனையும் மாறவிட்டால், நான் சொன்ன அந்த ஒரு குடும்பம் இருக்குது பாருங்க, அது இப்போ நிலைமை என்ன தெரியுமா? பின்மாற்றத்திலே போயிடுச்சு. அந்த பாம்பு கூட்டிகிட்டு போயிடுச்சு. காப்பாற்ற முயற்சி பண்ணால் முடியல. அன்னைக்கு இடையில ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், அந்த குடும்பத்தை முழுசையும் பார்க்குறேன், அவங்க எல்லாம் பின்மாற்றமாகி போயிருக்கிறாங்க. எதை ஏற்றுக்கொள்ள விரும்பலை? இயேசு அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாருன்னு. நீங்கள் இதை உணராவிட்டால் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு என்ன பண்ணிடுவான்? பின்மாற்றத்தில் கொண்டு போயிடுவான். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் தகுதி அடைந்திருக்கிறோம். அவரால் நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ இங்கே இந்த கிதியோனுடைய யோசனையும் எண்ணமும் என்ன? என்னால் முடியாது, நான் சின்னவன், என் குடும்பம் சரியில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா அப்படி இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ யாருன்னு உனக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளை பற்றி ஆண்டவர் எப்படி யோசிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. நம்மளை எல்லாத்த பற்றி ஆண்டவர் எப்படி யோசிச்சிருக்காரு? சாதாரணமாக யோசிச்சிருக்காரா? இல்லை. அவர் நம்மை குறித்து பெரியதாக யோசித்து இருக்கிறார். ஆனால் நம்மளை பற்றி எப்படி யோசிச்சிருக்கோம்? சின்னதாக யோசிச்சிருக்கோம். நாம சின்னவர்கள் தான், ஆனால் நமக்குள் வாசம் பண்ணும் தெய்வம் யார்? பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நமக்குள் பெரியவராய் இருக்கிறபடினாலே நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. அப்படி அவன் எப்பொழுது அதை உணர்ந்தானோ, அது மட்டும் இல்லை, டெஸ்ட் எல்லாம் வைக்கிறான் ஆண்டவருக்கு. உண்மைதானான்னு டெஸ்ட் எல்லாம் வைக்கிறான். எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆயிட்டான். இப்போ அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? கிதியோன் அதே சின்னவன் சொன்னவன் தான் இப்போ எல்லாம் எடுத்துட்டு வேகமாக எங்கே போறாரு? இப்போ மீதியானியரை முறியடிக்க சென்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் புரியாத வரைக்கும் பிரச்சனை தான். எப்பொழுது கர்த்தருக்குள்ளே காரியங்களை புரிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது கர்த்தருடைய பலன் உங்களுக்குள் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் வெற்றி பெறுவதை நீங்கள் உணர முடியும். அப்படியானால் நான் ஒரு நாளும் என் தேவன் என்னோடு கூட இருப்பதை நான் புரியாது இருந்தேன் என்றால் அவர் கூட இல்லாதது போலவே இருக்கும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் என்னை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். அவர் என்னை பார்த்து துணை நிற்கிறேன் என்று சொன்னார். அவருடைய துணையிலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். எல்லாருக்கும் ஆமேன் சொல்ல முடியலையோ? ஹல்லேலூயா. ஆமேன் என்றால் நீங்க சொல்றபடி அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 6ஆம் வசனம் படிங்க முதல்ல. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். உடனே ஆண்டவர் விட்டுட்டாருன்னு நினைச்சிங்க? அவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கேன்ப்பா. அவர் எப்படி சொல்லி வரார் பாருங்க. 4ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை எப்படியெல்லாம் சொல்லி வர வேண்டியிருக்கு பாருங்க. அவர் ஒரு ஆளை வச்சு வேலை வாங்கணும்னா, ஒரு ஆளை வச்சு ஒரு விஷயத்தை செய்யணும்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்ய வேண்டியது. ஆண்டவர் ஒரு ஆளை உருவாக்கி வந்தாருன்னா பிசாசு ஈஸியாக சுலபமாக வஞ்சகமாக தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் உருவாக்குறது தான் ரொம்ப சிரமம், தட்டுறது ரொம்ப ஈஸி. பாருங்க, ஆண்டவருங்க சொல்றாரு அவன்கிட்ட, எப்பா இங்க பாரு, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை. எங்க வாய்ப்பா? எப்படி இது நடக்குமா? இது முடியுமா? இது ஆகுமா? நீங்க தான் சொல்லணும்.
கர்த்தரால் இது ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே விஷயத்தை அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பு அங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், முதல்ல எலிசபெத்துக்கு ஆண்டவர் ஒரு புத்திர பாக்கியத்தை தந்தார். இந்த புத்திர பாக்கியத்தை இவள் போய் யார்கிட்ட போய் பேசுறா? மரியாள் இடத்தில் பேசுகிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, மரியாள் இவளை வாழ்த்தும் பொழுது எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன செஞ்சுதான்? துள்ளிட்டு. அங்க என்ன நடந்தது? அப்பொழுது அது பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டதாம்? நிரப்பப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப நான் இதை நம்பினாலும் இதை ஃபீல் பண்ணி ஏற்றுக்கிட்டாதான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இல்லைன்னா அங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இங்கே அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உன் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை நான் என்ன ஆக்கிட்டேன்? பரிசுத்தம் பண்ணி. ஒரு பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த பிள்ளைய ஆண்டவர் என்ன பண்றாரா? பரிசுத்தம் பண்றார். ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தரால் ஆகும் என்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க. அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன ஆக்கிட்டாரு? தீர்க்கதரிசி ஆக்கிட்டாரு. அன்னாள் போய் தேவாலயத்தில் போய் கதறி அழுது ஜெபித்த பொழுது அவளை குறித்து கர்த்தர் திட்டம் பண்ணி, அவள் வயிற்றில் கொடுத்த குழந்தையை குறித்து ஏற்கனவே திட்டம் பண்ணினபடினால் சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே உருவானார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆகையினால தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயந்திருக்கிற நீங்களே பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நீங்க எதை குறித்தும் என்ன செய்யாதிருங்கள்? பயப்படாதிருங்கள். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் வலது கரத்தை பிடித்திருந்து நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, தொடர்ந்து சொல்லுகிறார், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாத. நீ என்கிட்ட வந்து அதெல்லாம் பேசக்கூடாது. நம்மளும் ஆண்டவர் காரியத்தில் அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆண்டவர் காரியத்தில் ரிஜெக்டே பண்ணக்கூடாது. நோ சொல்லவே கூடாது. யாராவது நீங்க நோ சொன்னீங்கன்னா ஆண்டவர் அப்போ உங்க கூட இருக்க மாட்டார். நீங்க எஸ் சொல்லணும். ஆண்டவர் எப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட எதை சொன்னாலும் என்ன சொல்லணும்? எஸ் சொல்லணும். ஆண்டவர் காரியமாக என்ன செயல்படுத்த வேண்டுமென்னாலும் எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்? எஸ் சொல்லணும். உடனே போய் நீங்க நான் தகுதியான்னு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள யார் இல்லைன்னு அர்த்தம்? ஆண்டவர் இல்லை. ஏனென்றால் அவரே உங்களை தகுதி பார்க்காமல் உள்ளே வந்து அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும்போது அவருடையவைகளை செய்ய எந்த தகுதியும் தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு விட்டால் ஆண்டவர் அதை அப்பொழுது இருந்தே பேசியிருக்கிறார் பாருங்க. அவர் சொல்வார், நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவை எல்லாம் என்ன செய்வாயாக? பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான், சத்தமா சொல்லுங்க, நான் உன் கூட இருக்கிறனால நீ அதை குறித்து என்ன செய்யாத? பயப்படா. அப்போ வலது கரத்தை பிடிக்கிறவர் சும்மா பிடிப்பாரா? பிடிச்சிருக்கிறவருக்கு தெரியாதா நம்ம யாருன்னு? அவருக்கு தெரியாமையாங்க வலது கையை பிடிக்காரு. நம்ம யாருன்னு தெரியாமையா நம்ம கூட வரேங்காரு. அவர் நம்ம யாருன்னு தெரியாமையா நம்ம கூட வாசம் பண்றாரு. நம்மளை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நாளில் என் பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு வைராக்கியமும் தைரியமும் யாருக்கு இருக்கு? ஆண்டவருக்கு இருக்கு. ஆனால் நமக்கு தான் இல்லை. அவருக்கு நம்மளை பற்றி முழு கான்ஃபிடென்ட் இருக்கு. அதனால தான் விடாமல் நம்மளை சுற்றி சுற்றி என்ன பண்ணிக்கிட்டே இருக்காருங்க? நம்மளை சுற்றி சுற்றி பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. நமக்கு தான் யார் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை? ஆண்டவர் மேலேயும் இல்லை, நமக்கு நம்ம மேலேயே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், பயப்பட வேண்டாம். ஆமென். அவர் உங்கள் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அங்க சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு சொல்றார், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேல் என்ன செய்தேன்? நான் உனக்கு எல்லா அதிகாரத்தையும் தரேன்பா. நீ சின்ன பிள்ளைன்னு என்ன செய்யாத? சொல்லாத. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி சொல்லாதபடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஒரு நாளும் உம்மிடத்தில் வந்து நான் தகுதி இல்லை என்பதல்ல, உம்முடைய இரத்தத்தினால் என்னை மீட்டு நீர் என்ன செய்திருக்கிறீர்? தகுதியாக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு என்னை நீர் தகுதியாக்கி இருக்கிறீர் என்பதை நாம் ஆண்டவரிடத்தில் அடிக்கடி சொல்லுவோம்.
ஆண்டவரே நீங்க என்னை தகுதிப்படுத்தினதற்காய் நன்றி. எல்லாரும் நம்ம ஆண்டவரிடத்தில் அப்படி சொல்லுகிற எண்ணத்துக்குள் வரும். நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறதற்காய் நன்றி. உம்முடைய வலது கரத்தை வைத்து எங்களை பிடித்திருக்கிறதுக்காக நன்றி. என் கரத்தை நீங்க பிடித்திருக்கீங்க. நான் தள்ளாடுவதில்லை, நான் தடுமாறுவதில்லை, நான் விழுந்து போவதில்லை. எத்தனை பேர் அப்படி அறிக்கை பண்ண விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உங்க வாயை திறந்து அதை நீங்க அடிக்கடி சொல்லணும். தினமும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கையை பிடிச்சிருக்கனால நான் விழுந்து போவதில்லை, தடுமாறுவதில்லை, ஒரு நாளும் நான் உம்மை விட்டு விலகுவதில்லை, உமக்கு விரோதமாய் எழும்புவதில்லை, உம்முடைய நாமத்தை ஒரு நாளும் நான் தூஷிப்பதில்லை. நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். ஏன் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்முடைய காரியமாக அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்ய நினைத்ததை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. எதுவரைக்கும் எப்பொழுது தடுக்க முடியாது என்றால், எப்பொழுது நான் புரிந்து கொள்ளுகிறேனோ அப்பதான் தடுக்க முடியாது. இதை குறித்து நான் எதையுமே அறிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாய் நான் அவருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வருகிற விஷயம் என்ன? அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. அவர் ரெடியா இருக்கிறார். நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க ரெடியா பாருங்க, அர்ப்பணிக்க ரெடியா பாருங்க. ஆண்டவரே நீங்க என் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறதுக்கு நான் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பண்ணியிருக்கணும், நான் எவ்வளோ பெரிய நன்மை பண்ணியிருக்கணும், என்ன போய் நீங்க பிடிச்சிருக்கீங்களே. நமக்கு நம்மளே பார்த்தா நமக்கு தெரியும். அதை நினச்சிட்டு ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது. ஒரு நாளும் உங்களை நீங்களே நினச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது. நான் சொல்ல வர்றது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுடைய சிந்தை, யோசனை, உங்கள் செயல், உங்களுடைய குணாதிசயம் எல்லாம் உங்களுக்கு அவரவருக்கு தெரியும். அதை வச்சுட்டு யார்கிட்ட பேசக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதையே சிந்திச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, இந்த செயல்களெல்லாம் சேர்ந்து உங்களை என்ன செய்யும்? தடுக்கும். சாத்தானுடைய தந்திரமும் அதுதான். உங்களை குற்றப்படுத்தி, உங்களை தகுதியின்மையாக்கி, உங்களை பாவங்களை சொல்லி, உங்களை நீங்கள் இன்னும் பரிசுத்தமில்லை என்று சொல்லி, உங்களை தவறான வழியிலே நடத்தத்தக்கதாக அவன் உங்களுக்குள்ளே அந்த சிந்தைகளையும் வார்த்தைகளையும் தருவான். நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நீர் பரிசுத்த, நான் தகுதி இல்லாது இருந்தாலும் என்னை நீர் தேடி வந்திருக்கிறீர், என்னை தகுதிப்படுத்தும்படி என் கரத்தை நீர் பிடித்திருக்கிறீர், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. உங்களை பார்த்து அல்ல, அவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, அவரை பார்த்து பேசுங்க. உங்களை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா நம்மளால ஒரு நாளும் யார்கிட்ட பேச முடியாது, யார்கிட்ட பேச முடியாது. ஏன்னா ஒரு நாள் நம்ம இப்படி இருப்போம், ஒரு நாள் யாருமே நம்ம எல்லாரும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்துக்குள்ள நிறைவாய் வராத இடத்துல இருக்கிறோம். எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் அந்த இடத்தை பிடிப்பதற்கு, ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தில் வருவதற்கு நம்மை நாளுக்கு நாள் வளர்ச்சி ஆய்க்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் உங்களை பார்க்காதீர்கள், உங்களை கரம் பிடித்திருக்கிற கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய குறைகளை அல்ல, நிறைவா இருக்கிற கர்த்தரை பாருங்க. ஆகையினால தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானதை பற்றி என்ன சொல்லியிருக்குங்க? குறைவானது எங்க போகுமா? அது ஒளிஞ்சே போயிடும். ஏன் ஒளிஞ்சு போகுதுன்னா, நிறைவானது அங்கே வந்து விட்டது. உங்கள் எண்ணத்துக்குள்ளே, உங்கள் யோசனைக்குள்ளே, உங்களுடைய பேச்சிலே நிறைவானவர் இருப்பாராக. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் பயப்படாதே என்று, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று, நான் உங்களை பார்த்து திகையாதே என்று சொல்லுகிறேன், நான் உங்களை பார்த்து கலங்காதே என்று சொல்லுகிறேன், நான் உங்கள் வலது கரத்தை பிடித்திருக்கிறபடியினாலே எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆகையினாலே அப்படி சொல்லுகிற தேவன் சொல்லுகிறார், நான் துணை நிற்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணை நிற்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் அதை நீங்கள் எண்ணுகிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட சிந்தையை வைத்திருக்கிறீர்கள்? அப்படி நீங்கள் பூரணமாய் உங்களை நீங்கள் சிந்தித்து முழுவதுமாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணுங்கள். அதை உணருங்கள். அதை அப்பப்போ உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைகள் சுலபமாய் சரியாகும். உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் விலகி போவார்கள். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்குள் இருக்கிற பாதிப்புகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய பிசினஸில் இருக்கிற தோல்விகளை கர்த்தர் மாற்றுவார். எல்லா விஷயத்தையும் அவர் மாற்ற வேண்டும் என்றால் உங்களுக்குள் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதை செய்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.